நெல்லை மாவட்டம் பத்தமடையில் 2 நாட்களுக்கு முன்பு மாயமான பள்ளி மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். நெல்லை மாவட்டம் சேரன்மதை அருகே உள்ள பத்தமடை அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்தவர் பன்னீர்தாஸ் மூத்த மகள் இசானி. 15 வயதுடைய இவர் அப்பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி தன்னுடன் படிக்கும் மாணவியிடம் புத்தகம் வாங்கி வருவதாக வீட்டை விட்டு சென்ற நிலையில் நீண்ட நேரமாக அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது உறவினர்கள் அப்பகுதியில் தேடி வந்த நிலையில் இன்று காலை அவரது வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் பள்ளி சீருடையன் மாணவி உடல் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பத்தமடை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் காணாமல் போன பள்ளி மாணவி இசாசனி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தொடர்ந்து சேரன்மதை தீயணைப்புத் துறையினர் மாணவி உடலை கிணற்றிலிருந்து மீட்ட நிலையில் உடலை கைப்பற்றிய பத்தமடை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்து போன பள்ளி மாணவியான இசானி செல்போன் அடிக்கடி பயன்படுத்தியதை அவரது பெற்றோர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தெரிய வருகிறது. இருப்பினும் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.